பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். இந்த காலை நேரத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கொடுப்பது என்பது ஆராதனையில் ஒரு பகுதி. எப்படி நாம் ஜெபிக்கிறோமோ, வேத வசனங்களை வாசிக்கிறோமோ, ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, இறை வார்த்தை கேட்கிறோமோ, அதே போல கர்த்தருக்கு கொடுப்பது ஆராதனையின் ஒரு பகுதி. ஆண்டவர் கொடுப்பது பார்த்திங்கன்னா, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பினால் கொடுப்பது தான் காணிக்கை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் எப்படி ஆண்டவர் காணிக்கை கொடுக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு காணிக்கை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம் என்று சொல்லி போய்விடுகிறோம். அப்படி அல்ல. நாம் ஆண்டவர் கொடுப்பது அன்பினால் கொடுப்பது தான் காணிக்கை. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேல் அங்கே காணிக்கை செலுத்துகிறார்கள். 2 பேருடைய காணிக்கையில் ஒருவருடைய காணிக்கையை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இன்னொருடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். நாம் அதை கூர்ந்து கவனிப்போமானால், ஏன் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கைகளை ஏன் ஆண்டவர் நிராகரித்தார் என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த ஆபேல் தன்னுடைய மந்தையில் கொழுமையானதில் சிறப்பானதை, பெஸ்ட்டானதை, முதல் தரமானதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தான். அதனால் அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இந்த காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கொடுக்கிற காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா, இல்லை என்றால் நிராகரித்து கொள்கிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான ஜனங்கள் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா, நிராகரித்தாரா, அதில் நம்ம கவனமாக இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் காணிக்கையை சிலருடைய காணிக்கை ஆண்டவர் நிராகரிக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானா, அவங்க ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட காணிக்கைகள் தேவன் அங்கீகரிக்க மாட்டார், நிராகரித்து விடுவார். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் நாம் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை என்பது ஆராதனையில் ஒரு பகுதி. தேவன் மேல் அன்பு செலுத்துவதால் கொடுப்பதுதான் காணிக்கை. அந்த காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா, இல்லைன்னா நிராகரித்து விட்டாரா என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவர் நிராகரித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, கஷ்டம். வருகிற வருமானம் பொத்தலான பையில் போகிறது மாதிரி இருக்கிறது. வருமானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லா செலவு பண்ணுறோம், நம்முடைய தேவைகளுக்கு நல்லா செலவு பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம கொடுப்பது கிடையாது. நம்முடைய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தசமபாகமாக கொடுக்குறோமா, மிஷினரிகளுக்கு காணிக்கையாக கொடுக்குறோமா, இல்லைன்னா நம்ம வாரந்தோறும் ஆலயத்துக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோமா, எப்படி காணிக்கை கொடுக்குறோம் யோசித்து பார்ப்போமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதில் சற்று பின்தங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாக உற்சாகமாய் நாம் தேவனுக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று என்ற வசனத்தின்படி நம் ஆண்டவருக்கு உற்சாகமாய் காணிக்கை கொடுக்க வேண்டும். ஆபேலுடைய காணிக்கையும் அவனுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் மரித்தும் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த காயின் ஆபேலை கொலை செய்தான். கர்த்தருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தன்னுடைய சகோதரனாக ஆபேல் அடித்து கொண்டு விட்டான். அந்த ஆபேலுக்காக ஆண்டவர் இறங்கி வந்து அவனுக்காக நியாயம் விசாரித்தார். இந்த காலைவேளை நாம் உற்சாகமாய் தேவனுக்கு கொடுப்போம், காணிக்கைகளை கொடுப்போம், தசமபாகங்களை கொடுப்போம். நம்ம வருமானத்தில் ஒரு பகுதியை ஆண்டவர் தசமபாகமாக கொடுப்போம், உற்சாகமாய் காணிக்கை கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களுக்கு போகும்போது நாம் உற்சாகமாய் காணிக்கை கொடுப்போம், சந்தோஷமாய் மனப்பூர்வமாக காணிக்கை கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த ஏழை விதவை 2 காசு காணிக்கை தன்னிடத்தில் இருந்த அந்த 2 காசையும் அப்படியே காணிக்கை போட்டா. அடுத்த நேரம் அவளுக்கு உணவுக்கு இருந்த, அதாவது வாழ்வாதாரத்துக்கு இருந்த அத்தனை பணத்தையுமே ஆண்டவருடைய ஆலயத்தில் அந்த காணிக்கை பட்டியலில் போட்டாள். மற்ற எல்லாரை காட்டிலும் அவள் போட்ட காணிக்கையே பெரியது என்று சொல்லி ஆண்டவர் அவளை பாராட்டினார். அல்லேலூயா. இனி ஒவ்வொரு வாரமும் நாம் தேவ சமூகத்தில் போய் ஆலயத்தில் போய் காணிக்கை போடும்போது நம்மை ஆண்டவர் பாராட்டணும். அல்லேலூயா. அவர் நம்மை ஆஸ்வதிக்கணும். அவர் நம்ம கொடுக்குற அந்த காணிக்கைகளை 1000 மடங்கு நம்ம திருப்பி கொடுப்பாராக. அதுபோல் அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தால்
ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை பண்ண எனக்கு குழந்தை தருவீர் என்றால் அந்த குழந்தையை நான் உமக்கு கொடுத்துறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணனா ஆண்டவர் அந்த அன்னாளை கடாட்சித்தார். அதே போல் குழந்தை பிறந்த உடனே அந்த முதல் குழந்தைய சாமுவேலை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு காணிக்கையாக விட்டுட்டா. அந்த முதல் குழந்தை விட்டபடினால ஆண்டவர் அந்த அன்னாளுக்கு 5 குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எனவே நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது உற்சாகமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும், தேவன் மேல் அன்பு கூறுவதனால் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். அது நிராகரிக்கப்பட்ட காணிக்கையை மாறிவிடக்கூடாது. ஆமென். எனவே நாம் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாராக. ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் கொடுக்குற காணிக்கைகளை நீர் அங்கீகரிக்கணும் ஆண்டவரே. அங்கீகரித்து எங்களை ஆஸ்வதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காணி கொடுக்குற நாங்கள் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் ஆண்டவர் காணிக்கை கூட உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.